தூத்துக்குடி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்து வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து முழுமையான விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் அஜித். வணக்கம் அஜித், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. அதாவது உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்ல அறுபடை வீடுகள்ல இரண்டாவது படை வீடாக கருதப்படுகிறது. குறிப்பா அந்த அறுபடை வீடுகளிலுமே திருச்செந்தூர் மட்டும்தான் கடற்கரையோரம் அமைந்திருக்கிறது. மற்ற படை வீடுகள்ல தெப்பகுளம் போன்ற நீர்நிலைகள் காணப்படும். குறிப்பாக திருச்செந்தூரில் மட்டும்தான் கடலோரம் அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் நாள்தோறும் தரிசனத்திற்காக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். மேலும் பள்ளி விடுமுறை தினங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் தொடர் விடுமுறை 3 நாட்கள் விடுமுறையில் திருச்செந்தூர் வந்தவண்ணம் உள்ளனர். இந்த நிலையில கோவில் இன்று அதிகாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. 5:30 மணிக்கு விஸ்வரூப தீபாவளியும் தொடர்ந்து உதயமார்த்தாண்ட அபிஷேகம் மற்ற கால பூஜைகளும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் கடல் மற்றும் கோவிலின் புனித தீர்த்தமான நாளிக்கிணறு தீர்த்தத்திலும் புனித நீராடி கோவிலில் அமலில் உள்ள 100 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் பொது தரிசன வரிசைகளில் சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நிஷா. அஜித்குமார், விவரங்களுக்கு நன்றி.